Hi everyone, welcome to NetEnglit UGTRB exam seriesல today கிறிஸ்டோஃபர் மார்லோவோட play டாக்டர் ஃபாஸ்டஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் பார்ப்போம். கிறிஸ்டோஃபர் மார்லோ he was born in the year 1564 and he died in the year 1593. ரொம்ப ஷார்ட் பீரியட் இவங்க வாழ்ந்திருக்காங்க. இவங்களை ஷார்ட்டாக கிட் மார்லோ அப்படின்னு கூட கூப்பிடுறாங்களாம். இவங்க இங்கிலாண்டில் இருக்க கேண்டர்பரி அந்த பிளேஸில் தான் பிறந்திருக்காங்க. எலிசபெத்தன் பீரியடில் தான் வாழ்ந்திருக்காங்க. ஸோ எலிசபெத்தன் பிளே ரைட்டில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிளே ரைட் தான் இந்த கிறிஸ்டோஃபர் மார்லோவாக இருந்திருக்காங்க. ஸ்காலர்ஸ் எல்லாம் என்ன ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கிறிஸ்டோஃபர் மார்லோவோட பிளேஸ் தான் ஷேக்ஸ்பியருக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக இருந்திருக்கு. அண்ட் இவருக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஷேக்ஸ்பியர் கிரேட்டான பிளே ரைட் அப்படி சொல்லி நம்ம படிச்சிருப்போம். கிறிஸ்டோஃபர் மார்லோவும் கிட்டத்தட்ட அவருக்கு ஈக்குவலாகவே நிறைய குட் பிளேஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க. இவங்களோட பெஸ்ட் நோன் ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் ஃபாஸ்டஸ், டாம்பர்லைன் த கிரேட், த ஜூ ஆஃப் மால்டா, எட்வர்ட் த செகண்ட், இது எல்லாமே ஃபேமஸான பிளேஸ், எல்லாமே ட்ராஜடிஸ். நம்ம கண்டிப்பாகவே இந்த ஒர்க்ஸ் எல்லாமே நம்மளோட யூஜி ஆர் பிஜியில் கண்டிப்பாகவே படிச்சிருப்போம். இந்த பிளேல பார்த்தோம் அப்படின்னா ஆம்பிஷியஸ் கேரக்டர்ஸ் தான் இருப்பாங்க. அண்ட் அவர் பவர்ஃபுல்லான பிளாங்க் வேர்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த பிளேஸ் எல்லாமே எழுதியிருக்காங்களாம். மார்லோவோட லைஃப் ரொம்ப ட்ராமாட்டிக்காக தான் இருந்திருக்கு. இவங்க குயின் எலிசபெத் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு ஸ்பையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய ரூமர் எல்லாம் அந்த டைம் இருந்திருக்கு. அவரோட டெத்துமே ரொம்ப மிஸ்டீரியஸான ஒரு டெத்தாக தான் இருந்திருக்கு. டெப்ஃபோர்ட் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் 29 அந்த ஏஜ்லேயே இவங்க இறந்து போயிட்டாங்க. இவர் ஸ்பையாக இருந்திருக்காங்க, சீக்கிரமாகவே இறந்து போயிட்டாங்க. எதனால் இறந்து போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷனாகவே ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய அளவுக்கு இவரோட லைஃப் இருந்திருக்கு. இவரோட கரியர் ரொம்ப ப்ரீஃபாக தான் இருந்திருக்கு. பட் இருந்தாலும் இங்கிலீஷ் ட்ராமாவை ஷேப் பண்ணுறதுக்கு இவரோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாகவே இருந்திருக்கு. ஷேக்ஸ்பியர் அண்ட் அதுக்கப்புறம் லேட்டர் பிளே ரைட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு வேயை பேவ் பண்ணி கொடுத்தது இந்த கிறிஸ்டோஃபர் மார்லோவாக தான் இருக்காங்க. இவரோட ரொம்ப ஃபேமஸான ஒர்க் என்ன அப்படின்னா டாக்டர் ஃபாஸ்டஸ் தான். இது ஒரு எலிசபெத்தன் ட்ராஜடி. இதை 16th செஞ்சுரியில் தான் இவங்க எழுதியிருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு பெர்ஃபார்ம் பண்ண இயர் 1594. ஃபஸ்ட்டு புக்காக இது பப்ளிஷ் ஆன இயர் 1604 இருக்குது. இந்த டாக்டர் ஃபாஸ்டஸ் ஜெர்மன் டேல்ஸை இன்ஸ்பயர் பண்ணி எழுதக்கூடிய ஒரு ஸ்டோரியாக இந்த ஒர்க் இருந்திருக்கு. இதில் ஒரு ஸ்காலர் இருக்காங்க. அந்த ஸ்காலரோட ஸ்டோரி தான் இந்த டாக்டர் ஃபாஸ்டஸாக இருக்குது. இந்த ஸ்காலர் என்ன பண்ணுறாங்க, ஸ்காலர் அப்படின்னா நல்ல ஒரு படிப்பில் ஒரு கிரேட்டான ஒரு பர்சன். இந்த ஸ்காலர் டெவில் கிட்ட அவரோட சோலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணார். அந்த சோலுக்கு பதிலாக நீங்கள் எனக்கு மேஜிக்கல் பவர்ஸை கொடுங்க அப்படி சொல்லி டெவில் கூட ஒரு பேக்ட் போடுறாரு. அண்ட் அதுதான் இந்த ஸ்டோரியோட ஒரு மெயின் தீம் லைனாக இருக்குது. இந்த பிளேயை 5 ஆக்ட் ஸ்ட்ரக்சரில் கிறிஸ்டோஃபர் மார்லோ கம்போஸ் பண்ணியிருக்காங்க. இதில் கோரஸ் அந்த எலமெண்ட்டையும் கூட ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த பிளேயில் பார்த்தோம் அப்படின்னா தீம் ஆஃப் ஆம்பிஷன் இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் இவரோட ஒர்க்கோட கேரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆம்பிஷியஸாக இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம். இந்த பிளேயோட ஹீரோ டாக்டர் ஃபாஸ்டஸும் கூட ரொம்ப ஆம்பிஷியஸான ஒரு பர்சன். லிமிட்ஸ் ஆஃப் நாலேஜ் பற்றி பேசியிருக்காங்க. அண்ட் தென் கிறிஸ்டியன் தியாலஜி பற்றி பேசியிருக்காங்க. அண்ட் ரெனைசன்ஸ் ஹியூமனிசம் பற்றி பேசியிருக்காங்க. ரெனைசன்ஸ் அப்படின்னா அந்த டைமில் ரிவைவல் ஆஃப் கிரீக் அண்ட் ரோமன் கல்ச்சர்லாம் நடந்துச்சுன்னு படிச்சிருப்போம்ல எலிசபெத்தன் பீரியடில். ஸோ அதை பற்றியும் கூட இந்த ஒர்க்கில் பேசியிருக்காங்க. இந்த பிளே ரொம்ப பாப்புலராக இருந்திருக்கு. அந்த டைமில் தியேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு தியேட்டர் குரூப் இருக்காங்க. அவங்களோட நேம் த அட்மிரல்ஸ் மென். 1594 to 1597 அந்த டைம்குள்ளே கிட்டத்தட்ட இந்த அட்மிரல்ஸ் மென் 23 டைம்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைம் அந்த எலிசபெத்தன் பீப்புளுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பிளே அந்த டாக்டர் ஃபாஸ்டஸ் இருந்திருக்கு. இனிமேல் நம்ம ஸ்டோரிக்குள்ளே போவோம். ஆக்ட் 1 பார்ப்போம். டாக்டர் ஃபாஸ்டஸ் ஒரு ஸ்காலர். இவங்க ஜெர்மனியில் இருக்க விட்டன்பர்க் அங்கே தான் இவங்க இருக்காங்க. ஜெர்மனியில் இருக்க விட்டன்பர்கில் தான் இந்த ஃபாஸ்டஸ் இருக்காங்க. அவர் ரொம்ப கிரேட்டான ஒரு ஸ்காலர். அவருக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும். நிறைய புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டாரு. இப்போ அவருக்கு அவர் படித்தது எல்லாமே போர் அடிக்குது. ரெகுலர் ஸ்டடீஸில் தான் நம்ம எல்லாமே கற்றுக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி போரிங்காக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதனால் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டு நம்ம மேஜிக்கை லேர்ன் பண்ணுவோம் அப்படி சொல்லி நினைக்கிறாரு இந்த டாக்டர் ஃபாஸ்டஸ். மேஜிக் அப்படிங்கும்போது நீக்ரோமென்சின்னு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, பிளாக் மேஜிக், நீக்ரோமென்சி, அதை தான் இவர் லேர்ன் பண்ணோம் அப்படி சொல்லி நினைக்கிறாரு. இவரோட சர்வெண்ட் இருக்காங்க. சர்வெண்ட்டோட நேம் வேக்னர். வேக்னர் கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வால்டஸ் அண்ட் கொர்னீலியஸ் அப்படின்னு சொல்லி 2 பர்சன் வந்திருப்பாங்க. அவங்க எனக்கு மேஜிக்கை டீச் பண்ண போகிறாங்க அப்படி சொல்லி அந்த சர்வெண்ட் கிட்ட சொல்கிறாரு டாக்டர் ஃபாஸ்டஸ். அண்ட் இந்த வால்டஸ் அண்ட் கொர்னீலியஸ் 2 பேருமே வாராங்க. ஃபாஸ்டஸ்க்கு நிறைய ஸ்பெல் எல்லாம் இருக்கக்கூடிய புக்ஸை கொடுக்குறாங்க. அண்ட் அவருக்கு
ஒவ்வொரு இன்கான்டேஷனை வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. இன்கான்டேஷன் அப்படின்னா மந்திரம், அதெல்லாம் எப்படி வந்து நம்ம சொல்லணும் அப்படிங்கிறத இந்த வால்டஸ் அண்ட் கொர்னேலியஸ் அப்படிங்கிற 2 ஸ்காலர் வந்து ஃபாஸ்டஸ்க்கு வந்து இப்போ வந்து டீச் பண்ணுறாங்க. டீச் பண்ணிவிட்டு அவங்க வந்து கிளம்பிட்டாங்கன்னு வைங்களேன். கிளம்புன அந்த டைமில் ஒரு குட் ஏஞ்சல் அண்ட் ஒரு ஈவில் ஏஞ்சல் வந்து டாக்டர் ஃபாஸ்டஸ் முன்னாடி அப்பியர் ஆகுது. குட் ஏஞ்சல் என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபாஸ்டஸ் நீ போகக்கூடிய அந்த பாதை வந்து ரொம்ப தப்பாக இருக்குது, இந்த மாதிரி மேஜிக்கெல்லாம் நீ படிக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை அவாய்ட் பண்ணணும்னு சொல்லுது. ஈவில் ஏஞ்சல் என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபாஸ்டஸ் நீ வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஸ்காலர், உனக்கு இந்த விஷயமும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசுது. ஸோ இந்த ஒர்க்கில் அடிக்கடி ஃபாஸ்டஸ் கிட்ட இந்த குட் ஏஞ்சல் அண்ட் ஈவில் ஏஞ்சல் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. பட் இவர் எப்போவுமே அந்த ஈவில் ஏஞ்சல் பேச்சை தான் கடைசியாக கேட்டு முடிவெடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போவும் கூட அந்த ஈவில் ஏஞ்சல் சொன்ன மாதிரி அவரோட அந்த லேர்னிங் மேஜிக் அதை வந்து கண்டினியூ பண்ண தான் போகிறாரு. அவருக்கு புக்கெல்லாம் படிக்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நிறைய ஸ்பெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக வந்து ஃபீல் பண்ணுறாரு. அப்போது 2 ஸ்காலர்ஸ் வந்து வராங்க. ஃபாஸ்டஸை என்ன பண்ணுறாங்க அப்படி சொல்லி பார்க்குறதுக்கு வந்து வராங்க. இவர் வந்து ஒரு கிரேட்டான ஒரு பர்சனில், ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஃபாஸ்டஸ் கிட்ட இருந்து ஏதாவது கற்றுக்கணும் அப்படி சொல்லி வருவாங்க. அப்போ அதில் 2 ஸ்காலர்ஸ் வந்து ஃபாஸ்டஸ் என்ன பண்ணுறாங்க, அவர்கிட்ட இருந்து நம்ம ஏதாவது கற்றுக்கலாமா அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க ஃபாஸ்டஸோட வீட்டுக்கு. அப்போது அவரோட சர்வெண்ட் வேக்னர் தான் இந்த 2 பேரையும் பார்க்குறாரு. 2 பேரையும் பார்த்து கேட்குறாரு என்ன அப்படின்னோடனே அவங்க சொல்கிறாங்க ஃபாஸ்டஸை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வேக்னர் என்ன சொல்கிறாங்க அவங்கக்கிட்டனா, ஃபாஸ்டஸ் வந்து வால்டஸ் அண்ட் கொர்னேலியஸ் அவங்க 2 பேர்கிட்ட படிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வேக்னர் வந்து சொல்கிறாங்க. அப்போ இந்த வந்திருக்க 2 பர்சனுக்கு வந்து ரொம்ப ரெக்ரெட்ஃபுல்லாக இருக்கா, ஐயோ ஃபாஸ்டஸ் வந்து இப்படி சார்சரி அந்த பக்கம் வந்து போயிட்டாரு அப்படி சொல்லி வருத்தப்பட்டு அவங்க வந்து திரும்பி வந்து போயிடுறாங்க. சார்சரி அப்படின்னால என்ன அப்படின்னா இந்த மந்திர தந்திரங்கள், அதான் சார்சரி அப்படின்னு சொல்லுவாங்க. சூன் வந்து ஃபாஸ்டஸ் வந்து நிறைய அந்த ஸ்பெல் எல்லாம் கற்றுக்கிட்டு இப்போ ஒரு டெவிலை வந்து சம்மன் பண்ணுறாரு. டெவிலை அவருக்கு முன்னாடி வரவழைக்கிறாரு. அந்த டெவிலோட நேம் தான் என்ன அப்படின்னா மெஃபஸ்டோஃபிலிஸ் அப்படிங்கிற ஒரு டெவிலை வரவழைக்கிறாரு. ஃபாஸ்டஸ் வந்து மெஃபஸ்டோஃபிலிஸ்க்கு கமெண்ட் கொடுக்க ட்ரை பண்ணுறாரு. ஒபே பண்ணுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அப்போ மெஃபஸ்டோஃபிலிஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, நான் வந்து லூசிஃபர் அவங்களுக்கு மட்டும்தான் ஒபே பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி மெஃபஸ்டோஃபிலிஸ் வந்து சொல்லுது. லூசிஃபர்னா யார் அப்படின்னா அந்த டெவில், காடை அப்போஸ் பண்ணி தனியாக வந்து போனாங்கல்ல, அவங்க தான் லூசிஃபர். அந்த டெவில்லையே ஒரு ஹெட்டு மாதிரி, அந்த லூசிஃபருக்கு மட்டும் தான் நான் ஒபே பண்ணுவேன்னு மெஃபஸ்டோஃபிலிஸ் வந்து சொல்லிடுது. ஃபாஸ்டஸ் வந்து இப்போ அந்த வந்திருக்க அந்த டெவில் கிட்ட நிறைய கொஸ்டின்லாம் கேட்குறாரு. ஹெல் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கேட்குறாரு. அண்ட் அதுக்கப்புறம் நான் ஒரு ஆஃபர் வந்து பண்ணுறேன் அப்படி சொல்லி மெஃபஸ்டோஃபிலிஸ் கிட்ட ஒரு டீல் மாதிரி பேசுகிறாரு. அந்த டீல் தான் என்ன அப்படின்னா, நான் என்னோட சோலை லூசிஃபருக்கு வந்து கொடுக்குறேன், அதுக்கு பதிலாக நீங்கள் எனக்கு என்ன எக்ஸ்சேஞ்சாக தரணும் அப்படின்னா 24 இயர்ஸ் ஆஃப் அன்லிமிட்டெட் பவர் வந்து எனக்கு வந்து வேணும். அண்ட் மெஃபஸ்டோஃபிலிஸ் வந்து எனக்கு வந்து சர்வெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டீலை வந்து மேக் பண்ணுறாரு. என்னோட சோலை வந்து லூசிஃபருக்கு நான் கொடுத்துருவேன், அதுக்கு பதிலாக 24 இயர்ஸ் ஆஃப் அன்லிமிட்டெட் பவர் அண்ட் மெஃபஸ்டோஃபிலிஸ் வந்து என்னோட சர்வெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டீலை வந்து போடுறாரு. மெஃபஸ்டோஃபிலிஸ் ஓகே நான் வந்து லூசிஃபர் கிட்ட போயிட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து வந்து கிளம்பிடுது. ஃபாஸ்டஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஓகே நம்ம ஒரு சூப்பரான ஒரு டீலை வந்து போட்டுட்டோம், ஒரு நல்ல ஒரு பார்கெயின் வந்து பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஃபாஸ்டஸ் வந்து நினச்சிக்கிறாரு. அண்ட் இதோட ஆக்ட் 1 வந்து முடியுது. ஆக்ட் 2ல் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆக்ட் 2 வந்து வேக்னர் அந்த சர்வெண்ட் இருக்காங்கல்ல அவங்கள வச்சு தான் ஸ்டார்ட் ஆகுது. வேக்னர் இப்போ வந்து ஒரு க்ளவுனை வந்து கன்வின்ஸ் பண்ணிகிட்ருக்கான். நீ வந்து எனக்கு வந்து சர்வெண்ட்டாரு, நான் வந்து உனக்கு மேஜிக்கெல்லாம் டீச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். வேக்னரே ஒரு சர்வெண்ட், அவனுக்கு ஒரு சர்வெண்ட்டாக ஒரு க்ளவுனை வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து நினைக்கிறான். எக்ஸ்சேஞ்சாக வந்து அவன் வந்து டீச் பண்ணுவானா, மேஜிக் வந்து டீச் பண்ணுவானா. ஸோ இந்த மைனர் இன்சிடென்ட்ஸ் எல்லாமே வந்து இடையில வந்து போகும். அந்த பீப்புளுக்கு வந்து ஒரு காமிக்கல் ரிலீஃப் கொடுக்குறதுக்காக இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து கிறிஸ்டோஃபர் மார்லோ வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க. தென் பேக் டு த மெயின் ஸ்டோரி பார்ப்போம். ஃபாஸ்டஸ் வந்து என்ன சொல்லியிருந்தான் அப்படின்னா, என்னோட சோலை 24 இயர்ஸ்க்கு வந்து நான் கொடுப்பேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தான்ல. இப்போ வந்து என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். இப்போ ஃபாஸ்டஸ்க்கு கொஞ்சம் வந்து ஹெசிடேஷனாக இருக்குது, ஒரு தயக்கமாக இருக்குது. நம்ம கரெக்டான முடிவு தான் எடுத்திருக்கோமா, லூசிஃபருக்கு நம்மளோட சோலை வந்து கொடுக்குறோம், இது வந்து கரெக்டாக தப்பா, காடு கிட்ட நம்ம வந்து ரிப்பென்ட் பண்ணிடுவோமா, மன்னிப்பு கேட்டு காடோட பாதையில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரி இப்போ ஃபாஸ்டஸ் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த டைமில் கரெக்டாக அகைன் குட் ஏஞ்சல் ஈவில் ஏஞ்சல் ரெண்டுமே அப்பியர் ஆகுது. 2 பேரும் ஃபாஸ்டஸை ஆப்போசிட் டைரக்ஷனில் புல் பண்ணுது. ஒன்று வந்து நல்லது பண்ணுன்னு சொல்லுது, இன்னொன்று வந்து கெட்டது பண்ணுன்னு சொல்லுது. ஃபாஸ்டஸ் எதை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஈவில் ஏஞ்சல் சொல்கிறது தான் இப்போவும் சூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பேக்டை வந்து நம்ம முடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஃபாஸ்ட்
ஃபாஸ்டஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டைமில் அந்த டெவில் இருக்குல்ல, மெஃபஸ்டோஃபிலிஸ் வந்து ரிட்டர்ன் வந்து ஆகுது. ரிட்டர்ன் ஆகுறது எதுக்காக அப்படின்னா அந்த டீலில் வந்து ஃபாஸ்டஸ் வந்து சைன் போடணும். அதுக்காக மெஃபஸ்டோஃபிலிஸ் வந்து இப்போ வந்து வந்திருக்கு. அந்த சைன் போடுறதுக்கு முன்னாடி ஃபாஸ்டஸ் வந்து அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு வந்து ஃபாஸ்டஸ் வந்து தெரிஞ்சுக்கிறாரு. இப்போ அந்த டீலை வந்து சீல் பண்ணணும் அப்படின்னா ஃபாஸ்டஸ் வந்து அவரோட ஓன் பிளட்டை எடுத்து அந்த பிளட்டில் தான் சைன் வந்து போட்டு வந்து கொடுக்கணுமா. முதல்ல என்ன ஆகுது அப்படின்னா இவர் வந்து பிளட்டை வந்து எடுக்கிறாரு. எடுத்த உடனே அந்த பிளட் வந்து கஞ்சியில் ஆகிறது. கஞ்சியில் அப்படின்னா அது வந்து உறைஞ்சு போயிடுது. வெளியே இருக்க டெம்பரேச்சருக்கு பிளட் வந்து உறைஞ்சு போயிடும்ல. ஸோ வந்து உறைஞ்சு வந்து போயிடுது. அப்போவும் ஃபாஸ்டஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா காடு தான் நம்மளை வந்து தடுக்கிறாங்க அப்படி சொல்லி நினைக்கிறாரு. ஆனால் எதையுமே செய்ய மாட்டேங்கிறாரு. மெஃபஸ்டோஃபிலிஸ் வந்து போயிட்டு அந்த பிளட்டை எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணி அதை வந்து சைன் போடக்கூடிய டெம்பரேச்சருக்கு வந்து மறுபடியும் ஃபாஸ்டஸ்க்கு இந்த வந்து கொடுக்கும். அண்ட் ஃபாஸ்டஸும் அதை வச்சு சைன் வந்து போட்டுட்டாரு. அந்த டீலை வந்து இப்போ வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. சைன் போட்ட உடனே அவர் வந்து திரும்பவும் ரிக்ரெட் பண்ணுறாரு. ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படி சொல்லி ரிக்ரெட் பண்ணுறாரு. ரிக்ரெட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி சைன் பண்ணின உடனே ஃபாஸ்டஸோட ஹேண்டில் ஒரு விஷயம் வந்து அப்பியர் ஆகுது. அது என்ன அப்படின்னா ஹோமோஃபியூஜி அப்படின்னு சொல்லி அப்பியர் ஆகுது. HOMOFUGE ஹோமோஃபியூஜின்னு அப்பியர் ஆகுது. இது வந்து ஒரு லாட்டினில் இருக்க ஒரு டேர்ம். இதோட மீனிங் என்ன அப்படின்னா ஃப்ளை ஓ மேன், ஃப்ளை ஓ மேன் அப்படின்னு சொல்லி அப்பியர் வந்து ஆகுது. இது வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னா காட் வந்து ஐயோ ஃபாஸ்டஸ் நீ தப்பு பண்ணிட்ட, இப்போ கூட நீ நினச்சா இதுலேருந்து தப்பிச்சு ஓடி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வந்து கொடுக்குற மாதிரி ஃபாஸ்டஸோட ஹேண்டில் அந்த ஹோமோஃபியூஜி அப்படிங்கிற வேர்ட்ஸ் வந்து அப்பியர் வந்து ஆகுது. ஃபாஸ்டஸ்க்கு இதை பார்த்தோன்னே மறுபடியும் ஒரு பயமாகுது. ஒரு ரிக்ரெட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறாரு, தப்பு பண்ணிட்டோமோ அப்படி சொல்லிட்டு. உடனே மெஃபஸ்டோஃபிலிஸ் வந்து ஃபாஸ்டஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஃபாஸ்டஸ்க்கு நிறைய ரிச்சஸ் வந்து கொடுக்குது. நிறைய டெவில்ஸ் எல்லாமே வந்து உனக்கு சர்வெண்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி டெவில்ஸையும் வந்து கொடுக்குறது. அண்ட் ஃபாஸ்டஸ் வந்து எனக்கு வந்து ஒரு ஒய்ஃப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். மேரேஜ் வந்து ஒரு ஹோலியான விஷயம் அப்படிங்கிறதுனால அதை வந்து இந்த டெவிலால் பண்ண முடியாது. அதனால் ஒரு டெவில் உமன், ஒரு டெவிலை வந்து உமன் மாதிரி மாற்றி மெஃபஸ்டோஃபிலிஸ் வந்து ஃபாஸ்டஸ்க்கு வந்து இதை வந்து உன்னோட ஒய்ஃப் மாதிரி வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி கொடுக்குதான். அண்ட் மெஃபஸ்டோஃபிலிஸ் வேறு என்னெல்லாம் கொடுக்குது அப்படின்னா நிறைய புக்ஸ் வந்து கொடுக்குது. அந்த புக்ஸ்லேருந்து ஃபாஸ்டஸ் வந்து நிறைய நாலேஜ் வந்து கேதர் பண்ண முடியும். அஸ்ட்ரானமி, பிளான்ஸ், யூனிவர்ஸ் இதை பற்றின நிறைய விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய நிறைய புக்ஸை வந்து கொடுக்குது. ஃபாஸ்டஸ்க்கு இப்போவும் வந்து கில்ட்டியாக தான் ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம வந்து ரிப்பன் பண்ணிடலாமா காட் கிட்ட, தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போவும் அந்த குட் ஏஞ்சல் பேட் ஏஞ்சல் வந்து அப்பியர் ஆகுது. அண்ட் கடைசியாக ஃபாஸ்டஸ் யாரை தான் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பேட் ஏஞ்சலை தான் சூஸ் பண்ணுறாங்க. தென் அகைன் மெஃபஸ்டோஃபிலிஸ் கிட்ட வந்து கொஸ்டின் வந்து கேட்குறாரு. ஹூ மேட் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வந்து கேட்குறாரு. இதுக்கு ஆன்சர் வந்து யார்? காட் அப்படி தானே. காட் அப்படிங்கிற நேமை கூட இந்த டெவில்ஸ் எதுவுமே வந்து மென்ஷனே பண்ணாது. அதனால மெஃபஸ்டோஃபிலிஸ் வந்து அந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ண வந்து ரெஃப்யூஸ் வந்து பண்ணிடுது. இப்போ திரும்பவும் ஃபாஸ்டஸ் ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், காட் கிட்ட திரும்பவும் போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. இவர் டைவர்ட் பண்ணணும் அப்படி தானே. ஸோ அதனால் ஸ்ட்ரெயிட்டாக இந்த டெவில்ஸ்கெல்லாம் ஹெட் இருக்காரு இல்லை லூசிஃபர், அவரே ஃபாஸ்டஸோட அந்த பிளேஸ்க்கு வந்து வந்துட்டாரு. நிறைய டெவில்ஸோட அவர் வந்து வந்திருக்காரு. வந்து ஃபாஸ்டஸை அமைதிப்படுத்துறாரு. ஃபாஸ்டஸ்க்கு வந்து அந்த மைண்டை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக அவருக்கு வந்து ஒரு ஷோ மாதிரி இது பண்ணுறாங்க. அந்த ஷோவில் என்ன நடக்குது அப்படின்னா 7 deadly sins அப்படி சொல்லி நம்ம வந்து படிச்சிருப்போம்ல, அந்த 7 deadly sinsம் ஃபாஸ்டஸ்க்கு வந்து ஒரு பரேட் மாதிரி வந்து அவரை வந்து என்டர்டெயின் வந்து பண்ணுறாங்களாம். அந்த 7 deadly sins வந்து என்னலாம் அப்படின்னா ப்ரைட், என்வி, ராத், ஸ்லாத், greed, gluttony, lust. இவங்க 7 பேரும் வந்து ஃபாஸ்டஸை வந்து என்டர்டெயின் பண்ணுறாங்க. ஃபாஸ்டஸ்க்கு வந்து ரொம்பவே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. அவரோட மூடு வந்து அப்படியே வந்து ஷிஃப்ட் ஆகிருது. லூசிஃபர் கிளம்பும்போது ஃபாஸ்டஸ்க்கு ஒரு புக்கையும் கொடுத்துட்டு அவர் வந்து கிளம்புறாரு. ஸோ ஆக்ட் 2ல் என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த டீலை வந்து சைன் பண்ணி முடிக்கிறாரு. பட் அடிக்கடி ஃபாஸ்டஸ்க்கு வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படி சொல்லி தோணும் போதெல்லாம் அந்த டெவில் வந்து அவரை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு புக் கொடுக்குது. அவருக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கொடுத்து அவரை கம்ஃபர்ட் பண்ணிகிட்டே இருக்குது. தென் ஆக்ட் 3 வந்து பார்ப்போம். ஆக்ட் 3யுமே ஒரு மைனரான இன்சிடென்ட் வச்சு தான் ஸ்டார்ட் ஆகுது. ராபின் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து இருக்கான். ராபின் வந்து ஒரு ஸ்டேபிள் ஹேண்ட் அப்படின்னா ஹார்சஸ் இருக்குல்ல, அந்த ஹார்சஸ் எல்லாம் ஸ்டேபிளில் பார்த்துக்கக்கூடிய ஒரு பர்சன். இவனை வச்சு தான் ஆரம்பிக்குது. இவனுக்கு ஃபாஸ்டஸோட ஒரு ஸ்பெல் புக் வந்து எப்படியோ வந்து கிடச்சிருச்சு. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் ரஃபேன்னு சொல்லிட்டு, அவனையும் கூப்பிட்டு வச்சுட்டு 2 பேரும் சேர்ந்து சிம்பிளான ஒரு மேஜிக்கை வந்து ட்ரை பண்ணுறான். இதை வந்து அப்படியே மைண்டில் வந்து வச்சுக்கோங்க.
நம்ம ஆக்ட் 2ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, வேக்னர் அந்த சர்வெண்ட் வந்து க்ளவுனுக்கு மேஜிக் டீச் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த க்ளவுன் அவனுக்கு வந்து சர்வெண்ட்டாக வைக்க ட்ரை பண்ணுவான். இதில் ராபின் அந்த ஸ்டேபிள் ஹேண்ட் வந்து அவனோட ஃப்ரெண்டு ரஃபையை வச்சுக்கிட்டு ஒரு சிம்பிள் மேஜிக்கை ட்ரை பண்ணுறான். அதோட ஸ்டாப் பண்ணிக்கிடுங்க. திரும்ப என்ன நடக்கு அப்படிங்கிறத நம்ம அகைன் வந்து பார்ப்போம். இப்போ ஃபாஸ்டஸோட ஸ்டோரிக்கு வந்து அகைன் வந்து வருவோம். அந்த வேக்னர் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, ஃபாஸ்டஸை மெஃபஸ்டோஃபிலிஸ் வந்து ஒரு டூர் மாதிரி கூட்டிட்டு போயிருக்காங்க. வேர்ல்டு ஃபுல்லாகவே ஒரு டூர். ஃபாஸ்டஸ்க்கு நிறைய விஷயங்கள் கேதர் பண்ண பிடிக்கும்ல, ஸோ ஒரு வேர்ல்டு டூர் மாதிரி கூப்பிட்டுட்டு போயிருக்காங்க. இவங்க 2 பேரும் எதில் போகிறாங்க அப்படின்னா, டிராகன் இழுத்துட்டு போகக்கூடிய ஒரு சேரியட் மாதிரி இருக்குது. டிராகன் வந்து இவங்களை வந்து கூட்டிகிட்டு போகும், அந்த ஃப்ளை பண்ணி கூட்டிகிட்டு போகும் வேர்ல்டு ஃபுல்லாக. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் மெஃபஸ்டோஃபிலிஸும் ஃபாஸ்டஸும் வேர்ல்டு ஃபுல்லாக பார்க்க வந்து போயிருக்காங்க. அப்படி போகும்போதே ஃபாஸ்டஸ்க்கு மெஃபஸ்டோஃபிலிஸ் வந்து ஆஸ்ட்ரானமி அதெல்லாமே வந்து சொல்லி கொடுத்துட்டே வந்து போகுது. அண்ட் இப்போ அவங்க போகக்கூடிய பிளேஸ் என்ன அப்படின்னா, ரோம். அந்த பிளேஸ்க்கு தான் போயிட்டுருக்காங்க அப்படின்ட்டு வேக்னர் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் வந்து பண்ணுறாரு. ரோமில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ரோமில் தான் என்ன இருக்குது அப்படின்னா, அந்த கேத்தலிக் சர்ச் எல்லாத்துக்குமே ஹெட்டாக இருக்கக்கூடிய பர்சன் வந்து அந்த போப். அவர் வந்து ரோமில் தான் இருப்பார். ஸோ அந்த ரோம் வந்து ஒரு புனிதமான நகரம். அங்கே தான் போப் வந்து இருப்பாங்க. இப்போ இந்த 2 பேரும் போயிட்டு அந்த போப்போட பிளேஸில் போயிட்டு நிறைய ட்ரிக்ஸ் வந்து பண்ண போகிறாங்க. அந்த பிளேஸ்க்கு வந்து இவங்க வந்து அரைவ் ஆகிட்டாங்க. அந்த பிளேஸில் போப் அண்ட் அவங்களோட நிறைய கார்டினல்ஸ் வந்து அங்கே வந்து இருக்காங்க. இவங்க 2 பேருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்விசிபிளாக வந்து மாறிடுறாங்க. யார்? ஃபாஸ்டஸும் மெஃபஸ்டோஃபிலிஸும் இன்விசிபிளாக மாறிட்டாங்க. போப் அண்ட் கார்டினல்ஸ் எல்லாருமே வந்து அந்த பிளேஸில் உட்காந்து அந்த பேங்க்வெட்டை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, சாப்பிட்டுட்டு வந்து இருக்காங்க. அப்போது இவங்கள நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணுறாங்கல்ல, இன்விசிபிளாக என்னென்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க ஃப்ரையர்ஸ் எல்லாருமே வந்து பயந்துடுறாங்க. பயந்துட்டு இங்கே வந்து ஏதோ ஒரு கெட்ட விஷயம் வந்து வந்திருக்கு, ஒரு ஆவி மாதிரி வந்திருக்கு, நம்ம அதை விரட்டுவோம் அப்படி சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஃபாஸ்டஸ்க்கு என்ன ஒரு பிலீஃப் கொடுக்குது அப்படின்னா, நம்ம இவங்களை விட எல்லாமே நம்ம தான் பெரிய பர்சன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிலீஃபை வந்து கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து ஒரு சீன். இவர் ரோமுக்கு போயிட்டு அந்த போப் இருக்கக்கூடிய ரெசிடென்ஸில் போயிட்டு அந்த கார்டினல்ஸ் ஃப்ரையர்ஸ் எல்லாத்துக்கிட்டையுமே வந்து நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. நம்ம இப்போ அந்த ஆக்ட் 3யோட பிகினிங்கில் ஒன்று பார்த்தோம்ல, ரஃபே அப்படிங்கிற ஒரு பர்சன், ராபின் அப்படிங்கிற ஒரு பர்சன் 2 பேரும் சேர்ந்து ஃபாஸ்டஸோட ஒரு ஸ்பெல் புக் எடுத்துட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம்ல, அதில் என்ன நடக்குன்னு பார்ப்போம். இவங்க வந்து ஒரு ஸ்பெல்லை வந்து அட்டர் பண்ணிட்டாங்க. அட்டர் பண்ணதுக்கு மெஃபஸ்டோஃபிலிஸ் வந்து அவங்க முன்னாடி வந்து அப்பியர் ஆகுது. அண்ட் இந்த மெஃபஸ்டோஃபிலிஸ்க்கு இவங்க யார் நம்மளை கூப்பிடுறாங்க அப்படி சொல்லி அந்த டெவில் வந்து ரொம்ப அனாய்டா வந்து ஃபீல் பண்ணுது. இவங்க 2 பேரும் எதுக்காக இந்த டெவிலை வர வச்சிருப்பாங்க அப்படின்னா, ஒரு வைன் மெர்ச்சன்ட் இருப்பார், அவரை நம்ம வந்து பயமுறுத்தணும் அப்படி சொல்லி வர வச்சிருப்பாங்களா. இது வந்து ஒரு மைனரான ஒரு இன்சிடென்ட்டாக வந்து இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு ஃபாஸ்டஸோட ஸ்டோரிக்கு வந்து போவோம். ஃபாஸ்டஸோட ஃபேம் வந்து பெருசாயிட்டே போகுது. இப்போ அடுத்து ஃபாஸ்டஸை சார்ல்ஸ் த 5 அப்படிங்கிற அந்த எம்பரர் வந்து அவரோட கோர்ட் வந்து இன்வைட் வந்து பண்ணியிருக்காங்க. இன்வைட் பண்ணும்போது இவர் போயிட்டு என்ன பண்ணணும், அவரோட மேஜிக்கல் ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து பண்ணி வந்து காட்டுவார். ஸோ அப்போ அந்த எம்பரரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஃபாஸ்டஸ் வந்து அலெக்சாண்டர் த கிரேட் அப்படின்னு சொல்லி ஒரு பர்சன் வந்து நமக்கு தெரியும்ல, அவங்களோட ஸ்பிரிட்டை அந்த கோர்ட்டுக்கு வந்து வர வச்சிருக்காரு டாக்டர் ஃபாஸ்டஸ். எம்பரருக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்குது. அப்போ அங்கே இருக்க ஒரு நைட் வந்து ஃபாஸ்டஸோட மேஜிக்கை பார்த்து மாக் பண்ணுறாரு, கிண்டல் பண்ணுறாரு. ஃபாஸ்டஸ்க்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஃபாஸ்டஸ் அவரோட மேஜிக் வச்சு அந்த நைட்டுக்கு வந்து ஹெட்டில் வந்து 2 ஹார்ன்ஸ் வர்ற மாதிரி ஒரு மேஜிக்கை வந்து செஞ்சு விட்டுறாராம். அண்ட் இதோட ஆக்ட் 3 வந்து முடியுது. ஆக்ட் 3ல என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா, அந்த ராபின் அந்த ஸ்டேபிள் ஹேண்ட் வந்து மெஃபஸ்டோஃபிலிஸை வந்து வர வைப்பான் அப்படிங்கிற ஒரு மைனர் இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு. இவர் வந்து ரோம்க்கு வந்து போகிறாரு. அங்கே இருக்க போப் அண்ட் கார்டினல்ஸ் எல்லாத்தையுமே வந்து டார்ச்சர் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்த்தோம். தென் சார்ல்ஸ் த 5 அவரோட கோர்ட்க்கு வந்து போகிறாரு. அங்கே போயிட்டு அலெக்சாண்டர் த கிரேட் அவங்களோட அந்த ஸ்பிரிட்டை வந்து கான்ஜூர் பண்ணி வர வைக்கிறாரு அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம். தென் ஆக்ட் 4 வந்து பார்ப்போம். எல்லா ஆக்டோட பிகினிங்லையும் ஒரு மைனரான இன்சிடென்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் இதுலேயும் ஒரு மைனரான இன்சிடென்ட் வந்து இருக்குது. ஃபாஸ்டஸ் வந்து அவர் வந்து ஒரு ட்ரேடருக்கு ஒரு ஹார்ஸை வந்து செல் பண்ணுறாங்க. செல் பண்ணும்போது வார்ன் பண்ணுறாங்க, இந்த ஹார்ஸ் எடுத்துகிட்டு நீ வந்து வாட்டருக்குள்ளே மட்டும் ரைட் பண்ணி போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வார்ன் பண்ணுறாங்க. அந்த ட்ரேடர் வந்து அந்த ஃபாஸ்டஸோட அட்வைஸை வந்து கேட்கல, இக்னோர் பண்ணிடுறாங்க. அந்த ஹார்ஸை எடுத்துகிட்டு ஒரு பாண்டுக்குள்ளே ரைட் பண்ணி போகிறாங்களாம். அப்போது அந்த ஹார்ஸ் வந்து அப்படியே கரைஞ்சி
மறைஞ்சு வந்து போயிடுது. ஸோ ஃபாஸ்டஸ் மேக் பண்ணுறது எல்லாமே வந்து மேஜிக்கல் தானே, அந்த ஹார்ஸையும் மேஜிக்கலாக தான் அவர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ தண்ணியில் பட்டோன்னே அந்த ஃபாஸ்டஸோட அந்த ஹார்ஸ் வந்து அப்படியே வந்து மறைஞ்சு வந்து போயிடுது. ஸோ அந்த ட்ரேடருக்கு இப்போ வந்து ரொம்பவே வந்து கோவமாக இருக்குது. கோவமாக போயிட்டு ஃபாஸ்டஸ் கிட்ட சண்டை போடுறாரு. அவரோட லெக்கு வந்து அப்படி பிடிச்சி இழுக்கிறாராம். பிடிச்சி இழுக்கும் போது ஃபாஸ்டஸோட லெக் வந்து அப்படியே தனியாக கலண்டு இவளோட கையில் வந்து வந்துருச்சு. ஃபாஸ்டஸ்க்கு வந்து மேஜிக்கல் பவர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதனால மறுபடியும் அவரோட காலை திரும்பியும் அவர் வந்து வர வச்சிடுறாரு. வர வச்சோடனே அந்த ட்ரேடருக்கு வந்து இதை பார்த்தோன்னே ரொம்ப டெரிஃபைட் ஆகி அவர் வந்து ஓடி போயிடுறாரு. அப்படிங்கிற மாதிரி ஒரு மைனரான இன்சிடென்ட் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபாஸ்டஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். லாஸ்ட் ஆக்டில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபாஸ்டஸ் வந்து அந்த சார்ல்ஸ் த ஃபிஃப்த் அந்த எம்பரரை வந்து என்டர்டெயின் பண்ணுவார், அலெக்சாண்டர் த கிரேட் எல்லாம் கொண்டு வருவார்னு சொல்லி பார்த்தோம். இதில் டியூக் அண்ட் டச்சஸ் ஆஃப் வேன் ஹோல்ட் அவங்களோட பிளேஸ்க்கு போயிட்டு மேஜிக் வந்து பண்ணி காட்டிட்டு இருக்காரு. அப்போது அந்த டைமில் கிரேப்ஸ் வந்து கிடைக்காது. அந்த டச்சஸ்க்காக ஃபாஸ்டஸ் வந்து நல்ல ஸ்வீட்டான கிரேப்ஸை வந்து அந்த வின்டர் சீசனுக்கு மிடில் வர வச்சு கொடுப்பாரு. அந்த டச்சஸ் வந்து அதை சாப்பிட்டு ரொம்பவே ப்ளீஸிங்காக ஃபீல் பண்ணுவாங்களாம். நெக்ஸ்ட்டு ஃபாஸ்டஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவரோட ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே வந்து அவரோட சர்வெண்ட் வேக்னருக்கு அவரோட ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே வந்து நான் இறந்ததுக்கப்புறம் நீ வந்து வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி எழுதி வந்து கொடுத்துட்டாராம். ஸோ வேக்னருக்கு வந்து ரொம்ப ஒரீடாக இருக்குது. ஃபாஸ்டஸ் வந்து இறந்து போயிடுவார் போல் கண்டிப்பாகவே அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்பவே வந்து வருத்தப்படுறாரு. ஃபாஸ்டஸ் வந்து அவரோட மேஜிக்கை வச்சு நிறைய பீப்புளை வந்து அமேஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்போ இவர்கிட்ட நிறைய ஸ்காலர்ஸ் எல்லாம் வராங்க. இவர் ஒரு கிரேட்டான பர்சன் அப்படிங்கும்போது இவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம்னு சொல்லி நிறைய ஸ்காலர்ஸ் வந்து வருவாங்க. ஸோ அதில் அந்த ஃபாஸ்டஸ் வந்து அந்த ஸ்காலர்ஸ்க்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஹெலன் ஆஃப் ட்ராய்ன்னு சொல்லிட்டு ஒரு கிரேட்டான ஒரு பர்சன் வந்து லிட்ரேச்சரில் வந்து உண்டு. ஸோ அவங்களோட ஸ்பிரிட்டை வந்து சமன் பண்ணுறாங்க. இந்த ஹெலன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லேடியாக வந்து இருப்பாங்க. அந்த ட்ரோஜன் வார்னு ஒரு வார் நடக்கிறதுக்கு காரணமே இந்த ஹெலனாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த ஹெலன் ஆஃப் ட்ராயோட ஸ்பிரிட்டை வந்து ஃபாஸ்டஸ் வந்து சமன் பண்ணுறாங்க. அவங்களோட பியூட்டியை பார்த்து எல்லாருமே வந்து ரொம்ப அமேசிங்காக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அந்த டைமில் ஒரு ஓல்டு மேன் வந்து ஃபாஸ்டஸை வந்து பார்க்க வந்து வந்திருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, ஃபாஸ்டஸ் இப்போ கூட உனக்கு வந்து டைம் வந்து இருக்குது, நீ காட் கிட்ட இப்போ கூட ரிப்பென்ட் பண்ணு, காட் வந்து உன்னை வந்து சேவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஓல்டு மேன் வந்து ஃபாஸ்டஸ்க்கு வந்து அட்வைஸ் வந்து பண்ணுறாங்க. ஃபாஸ்டஸ்க்கு இதை கேட்டோன்னே ரொம்ப ட்ரபிளிங்காக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. மெஃபிஸ்டோஃபிலிஸ் அந்த ஓல்டு மேனை வயலண்ட்டாக வந்து த்ரெட்டன் வந்து பண்ணுறாங்க. ஃபாஸ்டஸ் வந்து இப்போ மெஃபிஸ்டோஃபிலிஸ் கிட்ட அப்பாலஜைஸ் பண்ணிவிட்டு நான் ரெப்பென்ட் எல்லாம் இப்போ வந்து பண்ண மாட்டேன், இந்த ஓல்டு மேனை இங்கேருந்து துரத்தி விடுங்க அப்படிங்கிற மாதிரி மெஃபிஸ்டோஃபிலிஸ்க்கு வந்து ஆர்டர் வந்து கொடுக்குறாரு. ஸோ இந்த டீமன்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து அந்த ஓல்டு மேனை வந்து அட்டாக் வந்து பண்ணுது. ஸோ கடைசியாக அவருக்கு இருந்த சான்ஸையும் அவர் வந்து விட்டுட்டாரு. ஃபைனலி மெஃபிஸ்டோஃபிலிஸ் கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஹெலன் இருக்காங்கல்ல, அந்த ஹெலன் ஆஃப் ட்ராய், அவங்களே என்னோட லவ்வரை வந்து மாற்றிறேன், அட்லீஸ்ட் அவங்களோட பியூட்டி வந்து எனக்கு வரப்போறக்கூடிய அந்த முடிவுலேருந்து என்ன கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி மெஃபிஸ்டோஃபிலிஸ் கிட்ட கேட்குறாராம். இதோட ஆக்ட் 4 வந்து முடியுது. தென் ஆக்ட் 5 வந்து பார்ப்போம். இதில் ஃபாஸ்டஸோட டெத்து தான் எப்படி நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஃபாஸ்டஸோட டெத் வந்து ரொம்ப பக்கத்துலவே வந்து இருக்குது. அவருக்கு அதை நினைக்க ரொம்ப டெஸ்பரேட்டாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. இப்போது நிறைய ஸ்காலர்ஸ் எல்லாம் இவர்கிட்ட வந்து வருவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்ல, அவங்கக்கிட்ட வந்து உண்மையை வந்து கன்ஃபெஸ் வந்து பண்ணுறாரு ஃபாஸ்டஸ். நான் என்னோட சோலை லூசிஃபருக்கு கொடுத்துட்டேன், அதனால தான் எனக்கு இவ்வளோ மேஜிக்கல் பவர்ஸ் வந்து கிடைச்சிது அப்படிங்கிற உண்மையை வந்து சொல்கிறாரு. சொன்னோடனே அந்த ஸ்காலர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஹாரிஃபைடாக ஃபீல் பண்ணுறாங்க. ஐயோ இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் உங்களுக்கு ப்ரே பண்ணுறோம் காட் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்காலர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ரூம்ல இருந்து ஃபாஸ்டஸ்க்காக ப்ரே பண்ணுறாங்க. ஃபாஸ்டஸ் வந்து பக்கத்துலேயே இன்னொரு ரூமில் வந்து இருக்காரு. அவர் வந்து தனியாக வந்து இருக்காரு. அப்போ அவர் யோசிச்சுட்டே இருக்காரு, இன்னும் ஒரே 1 மணி நேரம் தான் இருக்குது, அந்த டெத் வந்து இவருக்கு வந்து வரப்போகுது அப்படிங்கிறத அவர் வந்து திங்க் பண்ணுறாரு. திங்க் பண்ணிவிட்டு டைம் வந்து இப்போ வந்து ஸ்டாப் ஆகிறாதா அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்கிறாரு. நம்ம வந்து அப்போவே ரெப்பென்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. அண்ட் இப்போ கடைசியாக காட் கிட்ட மெர்சிக்காக ப்ளீட் பண்ணுறாரு. ஆனாலும் அவரால் வந்து இவ்வளோ தப்பு பண்ணிட்டு காட் கிட்ட ஒரு ட்ரூவாக வந்து ரெப்பென்ட் வந்து பண்ண வந்து முடியலை. அவரோட டைம் வந்து முடிய போகுது. காட் கிட்ட என்னவும் சொல்கிறாங்க அப்படின்னா, காட் எப்படியாவது என்னை காப்பாற்றுனீங்க அப்படின்னா நான் என்னோட மற்ற டைமை நான் உங்களோட ஹெல்ல கூட ஸ்பெண்ட் பண்ணுறேன், இந்த டெவில்ஸ் வந்து என்னை வந்து அட்டாக் பண்ணாமல் பார்த்துக்கிடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பெக் பண்ணுறாரு. பட் அவரோட டைம் வந்து முடிஞ்சிருச்சு. மிட் நைட் கரெக்டாக அந்த 12 மணி ஆகும்போது அவரோட டைம் வந்து ரன் அவுட் ஆகிருது. டெவில்ஸ் எல்லாமே வந்து வந்துட்டு அவரை வந்து அப்படியே டார்ச்சர் பண்ணி அவரோட பாடியை அப்படி துண்டாக பிச்சு போட்ட மாதிரி
அப்படியே அந்த பாடியை ட்ராக் பண்ணி ஹெல்லுக்கு வந்து தூக்கிட்டு போயிடுது எல்லா டெவில்ஸும் சேர்ந்து. அவர் அந்த அலற சத்தம் வந்து பக்கத்து ரூமில் அந்த ஸ்காலர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, இவருக்காக ப்ரே பண்ணுறோன்னு சொல்லிட்டு போனாங்கல்ல, அவங்களுக்கு வந்து கேட்டுகிட்டே வந்து இருக்குது. அவங்க ரொம்ப டெரிஃபைடாக ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் மார்னிங் டைமில் அந்த ஸ்காலர்ஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த ஃபாஸ்டஸோட ரூம்க்கு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அவரோட பாடி வந்து துண்டு துண்டு அப்படி பிச்சு பிச்சு போட்ட மாதிரி அங்கங்கே வந்து செதறி போய் ஒரு மேங்கிள்டு பாடியாக வந்து கிடக்குது. அண்ட் கோரஸ் வந்து இந்த பிளேயை வந்து முடிக்குது. என்ன சொல்லுது அப்படின்னா, ஆடியன்ஸ்க்கு ஒரு வார்னிங் மாதிரி கொடுக்குது. ஃபாஸ்டஸோட ஃபேட்டை வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, நீங்கள் அதனால் ஃபர்பிடன் நாலேஜை வந்து எப்போவுமே சீக் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாரல் வந்து கொடுக்குற மாதிரி கோரஸ் வந்து சொல்லுது நமக்கு. ஸோ ஆக்ட் 5 வந்து ஃபாஸ்டஸோட டெத் பற்றி வந்து பேசியிருக்குது. ஸோ ஒரு கிரேட்டான ஒரு ஒர்க் இந்த டாக்டர் ஃபாஸ்டஸ். 24 இயர்ஸ் ஆஃப் மேஜிக் அண்ட் பவர்க்காக ஃபாஸ்டஸ் அவரோட சோலை லூசிஃபர் கிட்ட செல் பண்ணதுனால என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணாரு அப்படிங்கிறத இந்த பிளே வந்து இருக்குது. அண்ட் லாஸ்ட் இயர் UGTRB 2024ல் 2 questions வந்து கேட்டிருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்ப்போம். The first one is find the correct sequence of publication in the following place of மார்லோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த மார்லோவோட பிளேஸோட பப்ளிகேஷன் இயர் வந்து தெரிஞ்சால் இதை வந்து ஆன்சர் பண்ணிடலாம். டாக்டர் ஃபாஸ்டஸ் it was published in the year 1604. Edward II it was published in the year 1594. The Jew of Malta was published in the year 1633. Tamburlaine the Great was published in the year 1590. ஸோ கரெக்டான சீக்வென்ஷியல் ஆர்டரில் இதை வந்து கொடுக்க வந்து சொல்லியிருக்காங்க. தென் செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். Mephistopheles appears before Dr. Faustus for the first time because of dash. The options are the orders from Lucifer, his previous agreement with Dr. Faustus, the conjuring speech of Dr. Faustus, his intention to instill evil thoughts in Dr. Faustus. இதோட கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா the conjuring speech of Dr. Faustus தான். மெஃபிஸ்டோஃபிலிஸ் வந்து எதுக்காக இவர் முன்னாடி அப்பியர் ஆகும் அப்படின்னா, இவர் வந்து ஒரு ஸ்பெல் வந்து அட்டர் பண்ணியிருப்பார். கான்ஜூரிங் ஸ்பீச் அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா, இவர் வந்து அந்த இன்கான்டேஷனை வந்து சொல்கிறாருல, ஒரு ஸ்பீச் மாதிரி அந்த மந்திர வார்த்தைகளை இவர் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாரு. ஸோ அதனால தான் மெஃபிஸ்டோஃபிலிஸ் வந்து இவருக்கு முன்னாடி வந்து அப்பியர் வந்து ஆகிச்சு. ஸோ டாக்டர் ஃபாஸ்டஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் தான், நல்லாவே படிச்சுக்கோங்க. அண்ட் that's it for this lecture. We will meet in the next lecture. Thank you.